வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபினே சொல்லலாம். அதுவும் மைசூர் பாக். மைசூர் பாக்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம கிச்சனில் 3 விதமான மைசூர் பாக் பண்ண போகிறோம். பெட்டி கடைகள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, மைசூர் பாக் மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த மைசூர் பாக், அப்புறம் நெய் மைசூர் பாக், அப்புறம் பாலில் ஒரு மைசூர் பாக், 3மே இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெய்யவும் எண்ணெயும் ஒரு கடாயில், பக்கத்து கடாயில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1/2 கப் நெய் சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. 1/2 கப் நெய், 1/2 கப் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவுக்கு இது காஞ்சிட்டு இருக்கட்டும். அடுத்த அடுப்பில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். இதில் 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பக்கம் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிட்ருக்கு, ஒரு பக்கம் சர்க்கரை பாகுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கடலை மாவை ஜலிச்சு எடுத்திருக்கேன். நம்ம எந்த இதில் சர்க்கரை அப்புறம் நெய்யெல்லாம் அளந்தோமோ அதே மாதிரி கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், பாகு இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். ரொம்ப கம்பி பதம் வர தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பிசு பிசுப்பு வந்ததுமே நம்ம மாவை போட ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா தெரியும், லேசாக வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வர ஆரம்பித்ததுமே போட்டுறணும் மாவு. இப்போ மாவு போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிட்றேன். சிம்மில் வச்சுட்டு மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் கஷ்டமாக இருக்காது. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கலந்தாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பித்ததுமே எண்ணெயும் நெய்யும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா சுட சுட இருக்கணும். நல்ல கொதி வந்த புகை வர்ற மாதிரி சூடு இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிக்கலாம். பார்த்து பாருங்கள், ஊற்றுனதுமே இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு மைசூர் பாகு கரெக்டான பக்குவத்துக்கு வரும். நல்லா கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஊற்றணும். அதே போல் உடனேலாம் ஊற்றாதீங்க. ஒரு கரண்டி ஊற்றிருக்கோம் இல்லையா, அது நல்லா அந்த மாவில் இழுக்கும். இழுத்ததுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் ஊற்றுனதே தெரியாமல் வலுவலுப்பாக வரும் பார்த்திங்களா. அப்போ மறுபடியும் இன்னொரு டைம் ஊற்றணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதே போல் ஊற்றி கிளறணும். பார்த்தீங்களா, இப்போ ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்குச்சு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுங்க. இந்த மாதிரி நல்லா பால் தெரிஞ்சு போன மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். அப்போ தான் அந்த மைசூர் பால் ஓட்டையாக இருக்கும். அப்புறமா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம நெய் மைசூர் பால் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா அப்படியே பொங்கி எண்ணெயெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெய்யும் எண்ணெயும் பார்த்தீங்கன்னா மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம ட்ரேயில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். தெரியுது பாருங்கள், பால் திரிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி நுரையாக இருக்கிற மாதிரி வரும் எண்ணெய் தெளிஞ்சு. அந்த டைமில் நம்ம ஒரு ட்ரேயில் முன்னாடியே நெய் தடவி வச்சுருக்கணும். அந்த ட்ரேயில் இப்போ ஊற்றிடலாம். கரண்டி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி வலுவலுப்பாக பண்ணிட்டோம்னா உள்ளேலாம் அந்த வலுவலுப்பு வந்துருச்சுன்னா நம்ம நெய் மைசூர் பாகு மாதிரி ஆயிரும். இந்த சின்ன சின்னதாக ஓட்டையாக இருந்தால் தான் இந்த மைசூர் பாகு நல்லாயிருக்கும். அதனால இதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேணாம். அது உள்ளே அப்படியே இறங்கி அது ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் கூட ஆகட்டும். நம்ம பீஸ் போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி ஆறுறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பீஸ் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போவே போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் கட் பண்ணி பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். லைட்டாக தட்டினதே பார்த்தீங்கன்னா நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக மைசூர் பாகு வந்திருக்கு. சூப்பராக பெட்டிக்கடை மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. நெய் மைசூர் பாகு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மைசூர் பாக் பண்ணுறதுக்கு இதில் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை நெய்யெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இதில் 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கப்பில் 1.5 கப் நெய் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று, இதில் பாதி இருக்குது. ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு காய்ச்சிருக்கு இந்த 1 கப் சர்க்கரை, 1 கப் சர்க்கரைக்கு இதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து இது கம்பி பதம் வர வரைக்கும் இது காஞ்சிட்ருக்கட்டும். நம்ம கடலை மாவு நெய்யில் கலந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு பவுல் வச்சு ஒரு ஜல்லடை வச்சுருக்கேன். அதில் முதல்ல மாவு நல்லா இது போல் ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போட்டு அப்படியே நீங்கள் கலந்தீங்கன்னா என்னாகும் தெரியுமா, அந்த கட்டி கரையாமல் அப்படியே இருந்துடும். அதுக்காக தான் இப்படி ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவை இது போல் ஜலிச்சதுக்கப்புறம் இதில் நெய் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த 1 கப் நெய் இருக்கு இல்லையா, அதில் ஊற்றுறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. 1 கப் நெய்யும் ஊற்றி கலக்க தேவையில்லை. அந்த மாவு கலக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். மீதி நெய்யை வச்சிடலாம். நம்ம மைசூர் பா காய்ச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வெந்தது தெரியும். அப்போ ஊற்றுறதுக்கு தான் மீதி நெய் வச்சுக்கிறது. 1.5 கப் நெய்யும் ஊற்றிடணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மீதியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 1 கப் நெய்லேயே கூட மைசூர் பா நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ஒரு பாகு பதத்துக்கு நல்லா வந்துடும். அப்போ கூட நீங்கள் நெய்யை நிறுத்திக்கலாம். மீதி நெய்யை வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். 1/2 கப் நெய் தான் ஊற்றி கலந்துருக்கேன். அதுவே இந்த அளவுக்கு தண்ணியாக வந்திருக்கு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெய்யை பார்த்திங்கன்னா தெரியும். இப்படி நம்ம கையில் 2 விரலி வச்சு இப்படி தொட்டு இப்படி மேலே எடுத்தால் நூல் மாதிரி வரும். அதுதான் கம்பி பதம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான பக்குவம். அவ்வளவுதான். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ சிம்மில் வச்சுட்டேன். இப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஊற்றி கிண்டியாச்சு. அது நம்ம கிண்டுறப்போ ஒரே ஒரு கொதி வர்ற மாதிரி ஒரு முட்டை வரும். அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சு நீங்கள் மைசூர் பாக் கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவும் நெய்யும் ஒன்றா கலந்து லாஸ்ட்டாக எண்ணெய் நெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம இதை இறக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி கிண்டிட்டு தான் இருக்கும். நெய் ஊற்றி கரெக்டாக அந்த 1.5 கப் நெய் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது போல் ஒரு நெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். போட்டுட்டு இது நல்லா இப்படி போட்டுட்டு இது போல் நல்லா தட்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா செமப்படுத்தி விட்ருங்க. மேலே இருக்க நெய்யெல்லாம் கொஞ்சம் ஆறுனதுமே எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். வெளியில் எதுவும் தெரியாது. அதனால் இந்த நெய்யை நீங்கள் வடிக்கலாம் தேவையில்லை. அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பீஸ் போட்டு வச்சிடலாம். நெய்யெல்லாம் உள்ளே இழுத்துக்குச்சு. இப்போ இதை பீஸ் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் கொட்டுறப்போ கரெக்டாக வரும். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்தோம்னா உடஞ்சிரும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டோன்னா அப்படியே பீஸ் பீஸாக நல்லாயிருக்கும். இப்போ மைசூர் பா நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக மைசூர் பா ரெடியாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அருமையாக இருக்குது. ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு இருந்தாலும் சரி,
நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கூட ஆகாது மைசூர்பா பண்ணுறதுக்கு. அப்படியே அவ்வளோ அருமையாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு மைசூர்பா இருக்குது. நீங்களும் இதே போல் ஈஸியாக மைசூர்பா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போல் மைசூர்பா செஞ்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்கள். பால் மைசூர்பாக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பால் பவுடர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் பால் பவுடருக்கு 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதை பாகு காய்ச்சிட்டு இது அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இதில் ஒரு பவுல் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாகு ரெடியாகி கம்பி பதம் வரட்டும், அது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். பால் பவுடரை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதில் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்துட்டு இதை கலந்துடலாம். எதுக்காக மைதா மாவு சேர்க்குறோம் அப்படின்னா பால் பவுட்ரு மட்டும் ஒன்று சேர்ந்து வராது. அதுக்காக கொஞ்சம் மாவு அதில் கலந்துக்கிட்டால் நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான். நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கட்டி இல்லாமல் இந்த நெய் வந்து எல்லா பால் பவுடர்லேயும் நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெய், மைதா, பால் பவுடர் 3ஐயும் போட்டு இந்த மாதிரி கலந்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மைசூர்பா காய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரே எடுத்து அதில் நெய் இல்லைன்னா எண்ணெயை சேர்த்து நல்லா தடவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிங்க. அப்போ தான் சுட சுட எடுத்து ஊற்றுறப்போ நம்ம அவசரமாக ஊற்றுறப்போ நேரம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இறக்கி வச்சுட்டு நம்ம ஊற்றுறப்போ அது வந்து கெட்டி சேர்ந்துடும். அதனால் இதை இந்த மாதிரி தடவி வச்சுட்டு அதுக்கப்புறமா காய்ச்ச ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் நெய் தடவி வச்சுட்டேன் ஒரு ட்ரேயில். நீங்கள் ஒரு தட்டில் கூட தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ருக்கு. அதில் தொட்டு பார்த்தா கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். இதுக்கு மேலே அதிகமாக காய்ச்சிடக்கூடாது. அப்படி காய்ச்சிட்டிங்கன்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிடும். அதனால் இந்த அளவுக்கு பதம் போதும். நெய் போட்டு பால் பவுடர் வந்து கலந்து வச்சோலையே அதை இதில் போட்டு கலந்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இப்போ நெய் விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கலருங்க. கைவிட்டிங்கன்னா அது வந்து மைசூர்பா வந்து கெட்டி ஆகிக்கும். அதனால் நல்லா கைவிடாமல் கிண்டுங்க. இது போல் நல்லா அந்த நம்ம ஊற்றின நெய்யை நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நெய் விடணும். மறுபடியும் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இதையும் கலந்துடலாம். நல்லா நெய் மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்ட நெய் வந்து இந்த மாதிரி நமக்கு மேலே அந்த பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா நல்லா காற்றெல்லாம் இல்லாமல் ஆயிரும். உடனே நம்ம இதில் பீஸ் போடக்கூடாது. நம்ம எப்பயும் நார்மலாக மைசூர்பாக்கு எப்படி பீஸ் போடுவோமோ அது போல் ஆற விட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இறங்கு பாருங்கள். இப்போயே பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்ன லைட்டாக சூடாக இருக்குது. அதனால் சாப்பிட முடியாது. 1 மணி நேரமாவது ஆகும் நல்லா ஆறுறதுக்கு. அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டை இப்படி வச்சு இப்படி கமுத்திடலாம். அதுக்கப்புறமா இப்படி எடுக்கலாம். சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே நல்ல கலராக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மைசூர்பா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இது போல் மைசூர்பா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடலை மாவில் செய்கிற மைசூர்பா மாதிரியே அதை விட அதிகமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மைசூர்பா. நீங்களும் இது போல் பால் பவுடரில் மைசூர்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.